பண்ணிடுறேன்டா. தர்மராஜே, சும்மா சொல்லப்படாது. நம்ம அரசாங்கம் நமக்கெல்லாம் நன்மையத்தான் செஞ்சிருக்கு. எதை சொல்ற? இல்ல, முன்னையெல்லாம் நம்ம டிபார்ட்மெண்ட்ல ஆம்பளைகளாத்தான வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இப்பத்தான 1-2 பசுமையா நடமாடுது. நம்ம துர்கா மாதிரி வேலைக்கு வேலையும் நடக்குது, பொழுதுக்கு பொழுதும் போகுது. ஆமா, இன்னைக்கு எந்த ஹோட்டல்ல சாப்பாடு? தினம் ஒரே ஹோட்டல்ல ஓசி கொடுப்பானா? அப்பப்ப ஹோட்டலை நான் மாத்திக்கிறது. நீர் ஏன் கேட்க மாட்டீரு? சின்ன வீடு பெரிய வீடுன்னு செட்டப் பண்ணிட்டீரு. அது போட்டும் தர்மராஜ், உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு கேட்கணும்னு. கிளி மாதிரி ஒரு பொண்டாட்டி இருந்தாலும் குரங்கு மாதிரி ஒரு வப்பாட்டி வேணும்ன்றானுங்களே, அது ஏன்? கேப்பியே, உனக்குத்தான் கிளியும் கிடையாது குரங்கும் கிடையாது, அப்புறம் என்ன கேள்வி? ஒரு சந்தேகத்துக்கு கேட்டையா, நான் ஒரு முடிவுக்கு வந்துட்டேன். கிளிய பிடிக்கிறதா குரங்கு பிடிக்கிறதா? என்ன ஏதோ ஒன்ன புடிச்சிட போறேன் இந்த வருஷத்துக்குள்ள. பார்த்து வச்சிருக்கியா? அட, இதுக்குன்னு அலையவா முடியும்? நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே உன்னை புடிச்சு போட்ட வேண்டியதுதான். சார், அட, உன்னை பத்தான் பேசிக்கிட்டு இருந்தா, நீயே வந்துட்டியா? ஆயுசு 100. என்ன சார்? அவர்கிட்ட கேளு, விவரமா சொல்லுவாரு. என்னமா எங்கம்மா வளர்றார். ஊர்ல இருந்து ஆவக்கா வந்திருக்கு, வைக்கட்டுங்களா? வைமா. சார், உங்களுக்கு ஆசையா கேக்குற, வேண்டாம் நான் சொல்லுவேன். இதுல வை. அடே அப்பா, எவ்வளவு பெரிய ஊருகா, இதுக்கு சோறு இல்லையா நம்ம கிட்ட? நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன், அவக்கா குடுக்கறா, கோங்கரா குடுக்கறா, ஆளு புடி கொடுக்க மாட்டேன்றாளே. இன்ஸ்பெக்டர் நானு, என்னையே கண்டுக்க மாட்டேங்கிற. இந்த விஷயத்துல எல்லாம் உத்தியோகம் பிரயோஜனப்படாதியா? ஒருவேளை வயசாயிடுச்சோன்னு நினைக்கிறாளோ? என்ன சொல்றயா? உன்னா நீ ஓ. பத்மா, சீக்கிரமா, எனக்கு டைம் ஆகுது, வேலை இருக்கு. இருண்ணா, பரப்பிய எங்க ஆண்டு விழா ஏற்பாடெல்லாம் இருக்கு, நீ அவசரப்படுத்தின எப்படி? இரு வர. அதோ இருக்கிறானே காக்கி சட்டை, அவன் நல்லா நோட் பண்ணிங்க. நான் சொன்ன பிளான் படி விஷயத்தை கச்சிதமா முடிச்சிடும். அப்புறம் சாயந்தரமா என்ன வந்து பாருங்க. சில்லற வேணா சில்லற தரேன், சில்மிஷம் வேணா சில்மிஷம் தரேன். சில்மிஷமே பக்கி. இந்த நினைப்புல அதை போட்ட விட்டுறாங்க. போலீஸ்காரன் ஜாக்கிரதை. எடுவா வைக்கிற யார்கிட்ட? என்ன? 5 மணிக்கு ஒரு பிராத்தல் ஹவுஸ் ரைடுக்கு போறேன். பிராத்தல் ரைடா? என்ன, இதுக்கெல்லாம் நீதான் போணுமா? நான் இன்வெஸ்டிகேட் பண்ண கேஸ் நான் தான் போய் ஆகணும். பாத்துண்ணா, அதெல்லாம் ஒண்ணும் ஆகுது, நீயே வரி பண்ணிக்கிற. கம் ஆன், லெட்ஸ் மூவ். என்ன நடு ரோட்ல வண்டியை போட்டுக்கிட்டு? யூஸ்லெஸ் ஃபெலோ. யோ, என்ன அது நடு ரோட்ல? வண்டி ரிப்பேர் சார், இப்ப எடுத்துறோம். ரிப்பேர்னா ஓரம் கட்டி வேலை பார்க்க மாட்டீங்களா? என்ன அது கொஞ்சம் கூட ஒரு சிவிக் சென்ஸ் இல்லாம இருக்கீங்க நீங்க எல்லாம். ரவி ஹியர். என்னது? எப்போ? நீ எங்கிருந்து பேசுற? நீ அங்கே இரு, இதோ வந்துடுற. எந்த பக்கம் போனாங்க? இந்த வழியா. சரி, வீட்டுக்கு போனா பாத்துக்கிறேன்.
செத்துட்டான் போல் இருக்கேன். இத்தனை வருஷ சர்வீஸ்ல நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த அவமானம் ஏற்படாம நான் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கேன். உறுதியான ஆதாரங்கள் இல்லாம நான் எந்த முடிவு எடுத்ததில்லை. நெவர். என் வேலையை பத்தியும் என் ஸ்டேஷனை பத்தியும் எப்பவுமே எனக்கு ஒரு பெருமை உண்டு. பட் இப்போ நடக்கிற காரியங்களை நினைக்கிறப்போ உங்க முகத்தை பாக்குறதுக்கு எனக்கு கூச்சமா இருக்கு சார். என் ஸ்டேஷனை சேர்ந்த ஒரு சப் இன்ஸ்பெக்டரே கொலை செஞ்சிருப்பாருங்கிறதுக்கான ஆதாரங்கள் இருக்கிறப்போ எனக்கு அதிர்ச்சியா இருக்கு. ரவி இப்படி செய்வாருன்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சார். இத்தனை வருஷமா என் மேலையும் என் ஸ்டேஷன் மேலையும் இந்த ஊர் ஜனங்களுக்கு இருந்த நம்பிக்கை நேத்து வந்த எஸ்ஐயால கெட்டு போச்சு. இப்படிப்பட்ட ஒரு ஸ்டேஷன்ல இந்த மாதிரி அத்துமீறின அடாவடித்தனங்களை செய்யற இந்த இளசுகளோட தொடர்ந்து வேலை செய்யணுமான்னு தான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன் சார். இருக்கிற வரைக்கும் இருந்துட்டு பென்ஷன் வாங்குற டைம்ல எதுக்கு சார் கெட்ட பேர் எடுக்கணும்? பேசாம ஒரு ராஜினாமா லெட்டர் கொடுத்துட்டு என் கிராமத்துக்கே போயிடலாமான்னு பாக்குறேன் சார். ஐ டோன்ட் நோ. இப்ப வரவங்களை என்னால புரிஞ்சிக்கவே முடியல சார். ஆலந்தூர் கந்தசாமி மரணம் தொடர்பாக விசாரணை முடியும் வரை சப் இன்ஸ்பெக்டர் திரு எஸ் ரவி தற்காலிக வேலை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். ஒப்பம் ஜே ராகவேந்திரன், எஸ்பி. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துல நீங்க சாதாரணமா ஃபாலோ பண்ணிருக்க வேண்டிய டிபார்ட்மெண்ட் நடவடிக்கை எல்லாத்தையும் விட்டுட்டு என் மேல பழிய சுமத்துறதுலயும் உடனடியா என்ன சஸ்பெண்ட் பண்றதுலயும் நீங்க காமிச்ச ஆர்வம் இருக்க ரொம்ப பாராட்டுறேன் சார். ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, உங்க அதிகாரத்தையும் சில சில்லறை சலுகைகளையும் வச்சு நீங்க என்ன சஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம். ஆனா விசாரணை முடிகிறப்போ நீதி நியாயம் இதான் நிக்கும். You will have to take this order back. உன்னை விட நல்லாவே இங்கிலீஷ் பேசினவங்களை என் சர்வீஸ்ல நிறைய பார்த்திருக்கிறேன் கண்ணா. இடத்த காலி பண்ண. என்னடா அது? என்னமா மாதிரி இருக்க? என்னாச்சு? என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்க? அநியாயமா இருக்க. ஸ்பாட்ல இருந்து என்கிட்ட ஒரு வார்த்தை கூட விசாரிக்கல. பழியவன் மேல சுமத்தி நீங்க பாட்டுக்கு சஸ்பெண்ட் பண்ணி மிஸ்டர் பாபு,
மேலதிகாரிகள் எடுக்கிற தீர்மானங்களை எதிர்த்து கேள்வி கேட்கறதுக்கு உங்களுக்கு அதிகாரமும் கிடையாது, அனுபவமும் போதாது. 30 வருஷம் சர்வீஸ்ல இருக்கிற ஒரு எஸ்பி எடுத்த முடிவு இது. ஆஃப்டர் ஆல் ஒரு வருஷம் ட்ரைனிங் காலேஜ்ல பொழுது போக்கிட்டு எஸ்ஐயா வந்துட்டா எதை வேணாலும் கட்டலாமா? என்ன கிடையாது சார். பட் கோ பேக் டு யுவர் வர்க். பாபு, மேலதிகாரிகள் கிட்ட பேசிட்டு போறப்போ சல்யூட் பண்ணிட்டு போகணுங்கிறத கூட உங்க ட்ரைனிங் காலேஜ்ல சொல்லி கொடுக்கலையா? சொல்லி கொடுத்தாங்க சார். Then do it. Bloody bastard. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ, இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ, தர்மம் தூங்கி போகுமோ, நீதி வெல்லுமோ, இங்கு நேரமாகுமோ, என்ன தேசமோ இது, என்ன தேசமோ. இன்ப துன்பம் என்பது இரவு பகலை போன்றது, காலம் நாளை மாறலாம், காயமெல்லாம் மாறலாம், காலம் நாளை மாறலாம், காயமெல்லாம் மாறலாம். சோகம் என்ன தோழனே, சூழ்ச்சி வெல்வாய் வீரனே, எதிர்த்து நின்று போரிடு, இன்று ஓய்வெடு, நீ இன்று ஓய்வெடு. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ. பிறக்கும் போதும் பேரில்லை, இறக்கும் போதும் பேரில்லை, இடையில் தானே குழப்பங்கள், வாழ்க்கையோடு வழக்குகள், இடையில் தானே குழப்பங்கள், வாழ்க்கையோடு வழக்குகள். ஜெயிக்க போகும் மானிடா, மயக்கம் இங்கே ஏனடா, உறுதியோடு கேளடா, உண்மை நீயடா, ஓ உண்மை நீயடா. என்ன தேசமோ இது, என்ன தேசமோ, இங்கு பொய்கள் கூடியே ஒரு நியாயம் பேசுமோ, தர்மம் தூங்கி போகுமோ, நீதி வெல்லுமோ, இங்கு நேரமாகுமோ.
ஏய் உன்னை எங்கெல்லாம் தேடுறது? அம்மா எங்க போயிட்டு வர? எங்கேயோ போயிட்டு வரேன். இப்போ என்ன நடந்து போச்சுன்னு இவ்வளவு வருத்தப்படுற? என்ன ஏதுன்னு விசாரிக்காம பைத்தியக்காரத்தனமா ஒரு சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு போய் இவ்வளவு கவலைப்பட்டா எப்படி? நீ வேணா பாரு, விசாரணை முடிஞ்சதும் கண்டிப்பா உனக்கு வேலை கிடைக்கத்தான் போகுது. மூஞ்சியில கரிய பூசிக்கிட்டு அந்த பேமானி மூலையில உட்காரத்தான் போறான். பி ஸ்போர்ட்டிவ் யார். கொஞ்ச நாள் உனக்கு லீவ் கிடைச்சதா நினைச்சுக்க. சரி சரி போய் சாப்பிடு போ. பத்மா நானு கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். ரவி, என்னம்மா இது? சிச்சி, சின்ன புள்ள மாதிரி. ரவி ப்ளீஸ், ரவி ரவி கண்ணெல்லாம் அழாதம்மா. ரவி ப்ளீஸ். என்ன சார் இன்னும் கொஞ்சம் காஃபி? ஏங்க அவ்வளவு மோசமாவா இருக்கு? நல்லா இருந்தது. என்ஜாயிங்க சார். அது பரிவாரங்களோட வரானே, அவன் யார் தெரியுமா? சொல்லு. இந்த ஊர்ல பெரிய பணக்கார், எக்கச்சக்க சொத்து, காடி அத்தனைய திருட்டுத்தனமா சம்பாதிச்சு. ஊர்ல நடக்கிற அத்தனை அயோக்கியத்தனங்கள்லயும் வாத்தியாருக்கு பங்கு உண்டு. அவன் கோட் பாக்கெட் ஏன் அவ்வளவு பெருசா இருக்கு தெரியுமா? ஒரு 5-6 மந்திரிங்க அங்கதான் ரூம் போட்டுக்கிறதா பேசிக்கிறாங்க. சுருக்கமா சொல்றதுன்னா he is a crook of the first order. அவ்வளவுதான் தெரிஞ்சு வச்சிருக்கேன். ஏய், எனக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான்ப்பா. நீ வேற என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்க? நர்ஸ் வேலை வாங்கி தர்றேன், டீச்சர் வேலை வாங்கி தர்றேன்னு டீனேஜ் பொண்ணுங்களை அழைச்சிட்டு போய் துபாயிலையும் கல்ஃப்லயும் வைப்பாட்டுகளா விட்டுட்டு இருக்கா. திஸ் இஸ் த லேட்டஸ்ட் ஆன். ஓ காட், ரியலி? சரியான எவிடன்ஸ் கிடைச்ச உடனே ராஸ்கலை உள்ள தள்ளிடுறேப்பா. ஏய் ரவி, பாத்துப்பா, இவன் ஊர்ல ரொம்ப செல்வாக்குள்ளவன். அப்புறம் நம்மளையும் துபாயில வித்துற போறான். துபாயில இட்லி சாம்பார்லாம் கிடைக்கும்ல? யூ ஜஸ்ட் ஹலோ லிட்டில் மோ. ஒரு நிமிஷம், இத வந்துடுறேன். ஹாய் பத்மா. ஹாய் விச்சி. ஒரே ஊர்ல தான் இருக்கோம், ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் பாத்துக்கவே முடியறது இல்ல. ஏண்டி, நம்ம கடைசியா பார்த்து என்ன ஒரு 2 வருஷம் இருக்குமா? மேலேயே இருக்கும். ஆமா, நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவிய வாங்க. நீ அந்த சப் இன்ஸ்பெக்டர் ரவியை தான் கல்யாணம் பண்ணிக்க போறியாமே? யார் சொன்னா? யாரோ சொன்னா. நிஜம்தானா? போயும் போயும் ஒரு போலீஸ்காரன் தான் உனக்கு கிடைச்சானா? வேற ஆம்பளையே கிடைக்கலையா? ஏண்டி, போலீஸ்காரன்னா என்ன என்ன குறைச்சல? எனக்கு என்னவோப்பா, இந்த காக்கி சட்டனால ஒரு அலர்ஜி. ஆமா, அப்புறம் என்னாச்சு? ஐம் சாரி. சொல்லிருக்கலாம் இன்ஸ்பெக்டர். சொல்லிருக்கலாம். ஓ, பொது சேவையா? ஆமாங்க. சும்மா சொல்லக்கூடாது. வேஷம் வெகு பொருத்தம். எதுக்கு இது? மிஸ்டர் ரவி, நீங்க இப்ப போலீஸ் ஆபீசர் கிடையாது. யூ ஆர் வெயிட்டர். வெயிட்டர்ஸ்க்கு டிப் பண்றது என்னோட பழக்கம். ஓ, பாட்டி, மகராஜன நல்லபடியா இருப்பா. இது என்னோட வழக்கம். என்ன சொன்னீங்க?